கூட கொஞ்சம் வா. நான் விளையாடிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நிர்மலா ரொம்ப முக்கியம், உடனே வா. சரி வா. நிர்மலா, நீ பெரிய கிளாஸ் போயிட்டால, நீ ஏதோ வேலை செஞ்சுக்கணும். அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. நான் காலேஜ்ல படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நானே படிக்கிறேன். எனக்கு அம்மாவோ அப்பாவோ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். உனக்கு தெரியாது, நேற்று ராத்திரி அப்பாவும் அம்மாவும் திருப்பி சண்டை போட்டுண்டா. அதனாலதான் சொல்றேன், நம்ம அப்பாக்கும் அம்மாக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. இல்லன்னா டைவர்ஸ்ல தான் வந்து முடியும். டைவர்ஸ்னா என்ன? சோமோன்னு ஒரு பையன் என்னோட கிளாஸ்ல இருந்து விளையாட வருவான்ல, அவனேதான். அவன் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போயிட்டான். அவன் சொல்லிதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். சோமு என்ன சொன்னா? சோமு அவன் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டாளாம். சோமு அவன் அம்மாடியும் அவன் அக்கா அப்பாடியும் இருக்காளாம். பாவம் அவன் அப்பாவும் அம்மாவும் சண்டைனால சோமாவும் அக்காவும் பிரிஞ்சு போயிட்டாளாம். சப்போஸ் நம்ம அம்மா அப்பா பிரிஞ்சுட்டா நீ அப்பாவோட நான் அம்மாவோட பிரிஞ்சிருக்கணுமா? சரி, பாடிய நீங்களும் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். என்ன சொல்ற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? கடைசி காரியம் எல்லாம் பண்ண வேண்டாமா? கங்கையிலயோ காவிரியிலயோ விழுந்து வெள்ளத்துல ஒரு அடி அடிச்சுன்னு போய் எதுவுமே கிடைக்கலன்னு என்ன செய்ய முடியும்? தர்பக்கட்டை உடலா பாவிச்சு காரியத்தை செய்யலாம்னு சாஸ்திரமே சொல்லியிருக்க. இந்த மாதிரி பணம் கொடுக்குற இடத்துல வந்து மாட்டிண்டு உடல் எடுத்துட்டு போக முடியாத வாழையும் இந்த லிஸ்ட் தான் சேர்க்கணும். தோஷமே இல்லை. என்ன விளையாடுறியா? இல்ல, நிதானத்தோடும் ஞானத்தோடும் தான் பேசுறேன். உயிர் இருக்கிறதான் உறவு, அந்த பந்தமே போயிடுது. ஆனா எங்க அப்பா சொன்னது, அவர் வாழ்ந்ததெல்லாம் இன்னும் போகல. இப்போ நான் நேர்மாற ஏதாவது செஞ்சா அது அவருக்கு செய்த துரோகம். எங்க அப்பாவோட தேகத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? இங்க பக்கத்துல வேறொரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அதோட நம்பர் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்க வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறேன். அங்க ரிசப்ஷன்ல பப்ளிக் கால் ஆபீஸ் இருக்கு, நீங்க அங்கேயே போய் காயின் போட்டு பேசிக்கலாமே. நீ போய் போன் பண்ணிட்டு வா, நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. சார், உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? சொல்லுங்கம்மா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. 32 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளங்கைம்பெண்ணா இந்த விடுதிக்கு வந்தேன். நிராதரவா இருந்த எனக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக ஒரு ஆண் குழந்தைய தத்து எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமான்னு நீங்க 1000 யோசனை பண்ணீங்க. அப்புறம் என்ன நினைச்சீங்களோ, ஒல்லியா ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தீங்க. இனி காத்தாலதான் குப்பை தொட்டியில எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த குழந்தைய நான் தத்து எடுக்கிறதுக்கு உதவினீங்க. நீங்க பர்வதம் தானே? இப்ப எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சம்மா. அம்மா, நீங்க தத்தெடுத்த குழந்தை எப்படி இருக்காங்க? என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற ராகவன் தான் அந்த பையன். நீங்க தப்பா நினைக்க கூடாது, இப்ப நான் அனாதை தான். நீங்க மாட்டேன்னு சொல்லாம தயவு செய்து இந்த விடுதியில் என்ன சேர்த்துக்கணும். அப்ப எனக்கு ஒரு குடும்பம் வேண்டி இருந்தது, அதனால ஒரு பையனை தத்து எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த குடும்பமே இல்லாத போது நான் அனாதை தானே, அதனாலதான் உங்க விடுதியில இடம் கேட்கிறேன்.